உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். தனுசு ராசி சகோதர சகோதரிகளே, இனிய பராபவ வருடத்தினுடைய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் உரித்தாகட்டும். இந்த வருடம் துவக்கமே ஒரு நல்ல துவக்கமாக உங்களுக்கு அமையப் போகிறது. எப்பொழுதுமே ஒரு நல்ல துவக்கத்தை நாம் பயன்படுத்திக்கணும். சில கிரகங்கள் நமக்கு சாதகம் இல்லாமல் சூழலில் போகும்பொழுதும் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் நல்லா கொடுத்துட்டோம்னா அதுவே முன்னோக்கி செல்லும். அதுக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்குது, ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். நம்ம எல்லா துவக்கங்களும் ஏதாவது ஒரு பண்டிகைகள் ஏதாவது புதிய ஸ்டார்டிங்கில் தான் வைப்போம். நியூ இயர் நாளிலேருந்து நியூ இயர்லேருந்து நான் இந்த மாதிரி பழக்கங்களை செய்ய மாட்டேன். என்ன சொல்கிறது, தமிழ் புத்தாண்டு, இந்த புத்தாண்டு வருஷம் அடுத்த புத்தாண்டு வரைக்கும் இன்பிட்வீன் கேப் இடையில் நமக்கு என்னெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருப்போம். ஒரு குரு பெயர்ச்சி ஒரு ராசியை விட்டு அடுத்த ராசிக்கு போகுது. அப்போ பலன்கள் என்னவாக இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுல ஆவல். இப்போ பராபவ வருடத்தினுடைய பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த பராபவ வருடம் ஏப்ரல் 14ஆம் தேதி உங்களுக்கு சித்திரை 1ஆம் தேதியில் துவக்கம். சித்திரை 1ஆம் தேதி துவங்கும் பொழுதே சூரியன் உங்கள் ராசிக்கு 9 குடையவன், அதாவது தனுசு ராசிக்கு 9ஆம் அதிபதி சூரியன் 5ஆம் இடத்தில் உச்சம். உங்களுடைய ராசிக்கு 9 குடையவன். அப்போது 9ங்கிறது ப்ராப்பர்ட்டிஸ், அதிர்ஷ்டம், பதவி உயர்வு, முன்னேற்றம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிரயாணம், தூரதேச பிரயாணம், உயர்கல்வி முயற்சி, வெளிநாட்டு கல்வி, வெளிநாடு சென்று படிக்கலாம் என்ற எண்ணம், ஸ்தல யாத்திரை, பூர்வீகம். அந்த மலேசியன் சிங்கப்பூரியன்லாம் இப்போ இந்த நேரத்தில் நான் பூர்வீகத்தில் போய் எங்கள் குலதெய்வத்தை போய் பார்க்க போகிறேன், எவ்வளோ ஆர்வமாக இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் இது நல்ல அற்புதமான ஒரு பேக்கேஜில் எல்லாம் போகலாம். அப்போ துவக்கம் மிடில் உங்களுக்கு கிரகங்கள் மாறுது, சரியில்லாத இடத்துல இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் விட துவக்கம் நன்றாக அமைந்து விட்டால் அதுவே ஒரு பாசிட்டிவான எனர்ஜி நான் சொல்கிறேன். அப்போ தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் நான் இப்போ 4ஆம் இடத்துல சனி, இன்னும் 2 வருஷத்துக்கு அங்கே தான் இருக்கும். சனி பெயர்ச்சி 4ஆம் இடத்துல இருக்குது, சரிங்களா? அப்போது இந்த 4ஆம் இடத்துல சனி இருந்ததுன்னா அர்த்தாசிரம சனி, அதனுடைய தாக்கங்கள் எப்படி இருக்கும் இந்த வருஷம்? அப்போ குரு பெயர்ச்சி, இப்போ இன்றைக்கி குரு உங்களை ராசியவே பார்க்குறாரு. குரு கரெக்டாக உங்கள் ராசியவே பார்க்குது. இப்போ ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து மே 14 ஜூன் 1.5 மாதத்துக்கு இருக்கும். என்னை பொறுத்தவரை நீங்கள் இதுவரை உங்களை பற்றி அறியாதவர்கள், உங்களை பற்றி தெரியாதவர்கள், இப்போ நீங்கள் ஜாதகத்தில் நம்பிக்கை இல்லாமல் புதுசாக வந்திருக்கிறவங்க, கடந்த 500 பேர் இப்போ உள்ள சந்தாதாரர்கள் வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு பழைய வீடியோக்கெல்லாம் வேணும் அப்படின்னா தனுசு ராசி பற்றி ஒரு 50க்கு மேற்பட்ட வீடியோஸ் இருக்குது. லக்கணத்தை பற்றியும் 50க்கு மேலே வீடியோஸ் இருக்குது. நீங்கள் என்ன லக்கணம் எனக்கு தெரியாது, சென்ட் மீ பிளேலிஸ்ட் தனுசு ராசி இந்த லக்கணம் நீங்கள் 9842208655 இந்த எண்ணுக்கு அனுப்புங்க. உடனே நான் பார்த்த வேகத்துக்கு உங்களுக்கு உடனே அனுப்பிவிட்றேன். அது உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும், சரிங்களா? இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ளார போகும்பொழுது இந்த வருட துவக்கமே பாக்கிய ஸ்தானாதிபதியாகிய சூரியன் உச்சம் பெற்று அதே நேரத்தில் குருவும் உங்கள் ராசியை பார்ப்பதால் ஒரு தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் நேர்மறையான எண்ணங்களும் இந்த வருஷம் அதிகரிக்கும். பராபவ வருடத்தில் ஃபெயிலாகிட்டு இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் புதிய எழுச்சி பெறுவார்கள். அதே மாதிரி உணவு சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் மேன்மைகள் ஏற்படும். கல்வித்துறை, நீதித்துறை அதில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த பணம் நிதி விஷயத்தில் இந்த 1.5 மாதம் இந்த 2 மாதத்துக்குள்ளார இந்த ஷேர் மார்க்கெட் அதில் ட்ரேடிங் பண்ணுறவங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்குது. அதுக்கு அடுத்தது இந்த 1.5 மாதத்துக்கு அப்புறம் குரு டிரான்சிட் ஆகி இங்கே வருவார். இப்போ என்ன நடக்கும்? தனுசு ராசிக்கு ராசியாதிபதி 8இல், 8 குடையவன் ராசியில், இந்த சந்திரன் குரு பரிவர்த்தனை
1-8 பரிவர்த்தனை. இந்த மாதிரி நேரங்களில் இந்த ஜூன் மாதத்திலிருந்து 6 மாதங்கள் வரை நீங்களாக ஒரு விஷயத்தை முடிவெடுத்து இதுதான் சரி இதுதான் தவறு என்று முடிவெடுக்க வேண்டாம். ஒரு சிலர் பங்கு சந்தையில் ஸ்கேல்பிங்னு சொல்லுவாங்க, இன்ட்ராடேன்னு சொல்லுவாங்க, எஃப்என்டோன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு மாதத்துக்குள்ளார இந்த மாதிரி அதிலெல்லாம் நீங்களாக போய் முடிவெடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நஷ்டத்தை அடையாமல் தவிர்த்து கொள்வது எப்படி? இதை கேளுங்க, சொல்லித்தரேன். நீங்களாகவே போய் ஒருவர் மீது வழக்கு தொடுத்தல் அதெல்லாம் இந்த வருஷத்தில் அவாய்ட் பண்ணுறது, இந்த 6 மாதத்துக்கு அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஜூன்லேருந்து 6 மாதம், அடுத்த 6 மாதம், கரெக்டாக ஒரு வருஷம். அதுக்கு அடுத்தது வாக்குறுதிகள். நாம் யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுத்து அதில் நாம் மாட்டிக்கொள்ளக்கூடாது. அதுக்கு அடுத்தது வாகனம். உங்கள் ராசிக்கு 4 குடையவன் உச்சம் பெற்று ஏற்கனவே 4ல் சனி, அந்த 4ஆம் பாவாதிபதி உச்சம் பெற்று 4ஆம் இடத்தை பார்க்குறார். இது ஒரு வகையில் ஆறுதல். அதாவது ஒரு செகண்ட் ஹேண்ட் வண்டியை போய் வாங்கிடுறீங்க, வாங்கிட்டு அதில் பெரிய ஒரு பழுது இருக்குது, அதை கொஞ்சம் செலவு பண்ணி, ஏன்னா உங்களுடைய குணம் என்ன அப்படின்னா ஒன்ஸ் ஒருத்தன்ட்ட ஏமாந்தாச்சுன்னா அவ்வளோதான், அதை பற்றி கவலைப்பட மாட்டீங்க. ஏமாந்துட்டோம், அதுலேருந்து வெளில எந்திரிச்சு வர்றது என்ன வழி? அப்போ இந்த வண்டியை சரி பண்ணி மீண்டும் ரோட்டில் ஓட ஆரம்பிச்சிருவீங்க, கௌரவத்தை காப்பாற்றுறதுக்கு. அதுதான் இந்த ராசிநாதன் உச்சம் பெற்று 4ஆம் இடத்தையே சுகஸ்தானத்தையே பார்ப்பது. அதே மாதிரி இந்த 4 குடையவன் 8இல் இருப்பதால் இப்போதைக்கு வண்டி வாகனங்களை விற்பனை செய்யக்கூடியவர்களுக்கு கேட்ட விலை குறைவாகத்தான் போகும். ஒரு வீடு ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்கும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கைவிட்டு போகும், எதிர்பார்த்த விலை கிடைக்காமல் போகும். அதனால் இது கொஞ்சம் பொறுமை காப்பது நல்லது. அடுத்தது ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுனால பிரச்சனை இல்லை, இது டிசம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். இந்த பராபா வருடத்தில் இந்த கேது 9இல் இருக்கிறது சில ஸ்தல யாத்திரைகள், வெளிநாட்டு பிரயாணம், வெளியூர் பிரயாணம், இதுக்கெல்லாம் வழிவகுக்கும். இது நன்மை செய்யும். இப்போது உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக 12ஆம் இடத்தை 12 உங்கள் ராசியாதிபதி உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்ப்பதால் இது விரயஸ்தானம், அயனசயன வீண் விரயஸ்தானம். இந்த விரய செலவுகளை தடுப்பதற்குண்டான வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றுதல் வேண்டும். அதே மாதிரி ராசியினுடைய 2ஆம் இடம், இதை குரு பார்ப்பதால் 2ஆம் இடம் என்பது வரவு செலவு. நீங்கள் யார்ட்டையும் போய் தேவையில்லாமல் சிக்க மாட்டீங்க, இருந்தாலும் வர வேண்டியதாக இருந்ததுனால் வந்து சேரக்கூடிய காலம் இது. நகைகள் அடமானம் வச்சோம், கொஞ்சம் மூட்டிருக்கும், நகைகள் வாங்கணும், புரியுதுங்களா? இதெல்லாம் தான். அதுக்கடுத்தது ராசிக்கு 4ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாக உங்கள் ராசியாதிபதியை பார்ப்பது. எப்படியாவது கடன் வாங்கியாவது இடம், வீடு, வாகனம் அமைவதற்கு இது உகந்த காலம். பொதுவாக இந்த ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம வாங்கணும் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ்க்கு உண்டான கிரகம் நல்லா இருக்கணும், அது உச்சமாகுது. ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் உச்சம். எந்த மாதிரி இடத்த வாங்கக்கூடாது? ஏதாவது லீகல் இஷ்யூ இருக்கக்கூடிய இடம், பிரச்சனைக்குரிய இடம், அதில் போய் சிக்கக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்? லீகல் ஒப்பீனியன் பார்த்து நல்ல விதமாக பண்ணணும். இப்போ மாணவ மாணவிகள், படித்து முடித்தவர்கள் இந்த பிகினிங், இந்த குரு அந்த பராப வருட துவக்கத்திலேயே ஒரு நல்ல ஸ்டார்டிங் கொடுக்கும். அதை பயன்படுத்திக்கிட்டு அதே அந்த இதுலேயே வேகத்திலேயே போயிடணும், புரியுதுங்களா? இப்போ வேலையில் இருக்கக்கூடியவர்கள் அர்த்தாசிரம சனி நடக்கக்கூடிய தனுசு ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி, அப்போ நேராக 10ஆம் இடத்தை பார்க்குதா? 10ஆம் இடம் என்பது நம்முடைய கரியர். நீங்களாக ஒரு வேலையை விட்டுட்டு வேறு தேடணும் அப்படின்னு போகும்பொழுது உங்களுடைய ராசிக்கு அதிபதி 8இல் இருப்பதால் நீங்களாக முடிவெடுக்காதீங்கன்னு சொல்ல வரேன். சார் நான் வேலையை விட்டுட்டு நிற்க போகிறேன், வேறு வேலைக்கு போக போகிறேன். நீங்கள் இன்றைக்கி பாருங்கள், ஒருத்தர் பேசினார், நல்லா இருந்த வேலை சார், இப்போ நானாக விடலான்னு முடிவு பண்ணி இப்போ தான் விட்டேன். அப்போ யானை வரும் முன்னே யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. அப்போ உங்கள் ராசியாதிபதி 4 குடையவன் 8இல் மறைகிறார். அப்போ நீங்களாகவே போய் அந்த வேலையை விடுறீங்க.
எப்போ சார் இந்த வேலை கிடைக்குங்கிறாரு. அப்போ விடுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். எப்போ நமக்கு ராசியாதிபதி கெட்டு போதோ, உச்சம் பெற்றாலும் கெடுறது தானே, 8 தானே. அப்போ நல்லா போயிட்டு இருக்கக்கூடிய வேலை இன்னும் ஒரு வருஷத்துக்கு அப்படியே போகட்டும். அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். ஓடி போனவனுக்கு 9ல் குருன்னு பேசுவோம். குரு பயிற்சி பலன்கள் அடுத்து வரப்போகுது. அதில் குரு இங்கே இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு இது கெடுதல் செய்யாது. இது 2012 2014 ஆமாம், 2014 பிறந்தவங்களுக்கு குரு இங்கே இருக்கும். அதுலேருந்து 12 இயர்ஸ் முன்னாடி போங்க. ஒவ்வொருத்தவங்களும் குரு இங்கே யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்குலாம் நல்லது. அதுக்கு ஒரு தனி வீடியோ போடுறேன். அப்புறம் குரு பயிற்சி பலன்களுக்கும் தனி வீடியோ இருக்குது. இது பராபவ வருடத்தினுடைய துவக்கப்புள்ளி. உங்களுக்கு சாதகம். எல்லா தனுசு ராசிக்காரர்களும் பதுங்கி இருந்து பாய்வதற்கு உண்டான கரெக்டான தருணத்தில் உங்கள் இலக்கை நோக்கி பாயும் பொழுது அதிலிருந்து அந்த ஸ்பீடுலேயே நீங்கள் என்ன செஞ்சிடுறீங்க, இலக்கை போய் அடைஞ்சிடுறீங்க. அப்போ இந்த குரு நின்று பார்த்த இடங்கள் விரயம், சேமிப்பு, இன்வெஸ்ட்மெண்ட், அதே மாதிரி வீடு, நல்ல விஷயங்கள், இதெல்லாம் குரு பார்க்கறதுனால இந்த இடம்லாம் பொலிவடையும். ராசிக்கு 3ல் இருக்கக்கூடிய ராகு, அடுத்தது கேது 9ல் இருக்கிறது ஒரு நல்ல ஸ்தல யாத்திரை. அந்த குரு கேது சேரும் பொழுது அபரிமிதமான விபரீத ராஜயோகங்களை எப்படியெல்லாம் பெறுங்கிறத நம்ம குரு பயிற்சி வீடியோவில் பார்ப்போம். அதுவரை என்றும் உங்கள் ஜோதிட முனைவர் ஆலயம் ஜி. சுவாமிநாதன். இன்னொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.